ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். முத்து, மீனா. மீனா ரீசெண்டான டேஸில் ஒரு 2 டேஸாக வந்து காணோம் அப்படிங்கிற ட்ராக் தான் போயிட்டுருக்கு. மீனாவை ஃபேமிலி மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஃபேமிலியில் யாரும் அந்தளவுக்கு மிஸ் பண்ணல. நம்மளோட ரவி வந்து வருத்தப்படுறாரு. அதே மாதிரி நம்மளோட ஹீரோ தேடி அலைஞ்சிட்ருக்காரு. அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற யாரும் வந்து அந்தளவுக்கு வருத்தப்பட்ட மாதிரியும் தெரியலை, ஃபீல் பண்ண மாதிரியும் தெரியலை. கேஷுவலாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ப்ரீகேப் காமிச்சிட்டாங்க. அப்பா மீனா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. போய் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கணவர்கிட்ட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்திருப்பாங்களா, இல்லை கோவிலில் எங்கேயாவது இருந்துட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு தெரியலை. ஆனால் வந்து தண்ணியை வேகமாக குடிக்கிறாங்க. பார்த்த உடனே முத்து போய் கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அழறாரு எமோஷ்னலாக. செம்ம நடிப்பியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மீனா கோவமும் இருக்குது, அதே நேரம் அவரோட அன்பையும் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரீசெண்டாக அண்ணன் மெஸ் போய் சாப்பிடுவாங்க இல்லையா, அங்கே எடுத்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் அவர் வந்து அங்கேருந்து ஒரு பிக் எடுத்திருக்காங்க, நம்ம முத்துவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து. அரவிந்த் வந்து அப்கமிங்கில் வந்து சீன்ஸில் வராரா இல்லை கேஷுவலான ஒரு விசிட்டா அப்படின்னு தெரியல. ஆனால் விகடனோட சீரியலில் ஆல்ரெடி நடிச்சிருக்காரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சன் டிவியில் தெய்வமகள் அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே மெயினான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். மேபி அப்கமிங்கில் நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரியல கன்ஃபார்மாக. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பிக் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஏதாவது சீக்வன்ஸ் வந்து அவரை வச்சு ஷூட் போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி அப்கமிங்கில் அவர் வராரான்ட்டு. நாளைக்கு மீனா வர எபிசோட்காக ரொம்பவே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட கருத்து என்னன்னு